சமுதாயத்தின் பேர்ல இவங்களுக்கு இத்தனை போட்டு கட்டி குடுக்கணும், உன்னோட தங்கச்சிய கட்டி குடுக்கணும், அதுக்காக நீ வந்து சம்பாரிக்க போணும்னு சொல்லி, எத்தன ஆண்மகன்கள் தங்களுடைய அன்பினை இங்க தன்னுடைய இருப்பிடத்தை விட்டு தொலைச்சிட்டு வெளிய போயி சம்பாரிக்க போறாங்க. அங்க உண்மையிலேயே அவங்க சந்தோஷமா தான் இருக்காங்களா? ஒவ்வொரு நாளும் வானத்த பார்த்துட்டு குடும்பத்து கூட எப்படி அவங்க அந்த வானத்திலிருந்து அங்கருந்து குடும்பத்து கூட பேசுற மாரியே அவங்களுடைய நிலைமை போயிருது. தான் படுற கஷ்டங்கள கூட குடும்பத்துக்காக சொல்லாம அவங்க கிட்ட அந்த அந்த செய்திய கூட சொல்ல முடியாம தவிச்சுட்டு இருக்கவங்க எத்தன பேரு? ஏன் வந்து ஒரு திருமணம்னா இத்தன பெரிய சடங்குகள் செய்யணும்? அந்த ஒரு மனிதன் பொறுப்பா இருக்கணுங்கிறதுக்காக தன்னுடைய அன்பெல்லாம் தொலைக்கணுமா? ஒரு வறுமைனா இத்தன உண்மையிலேயே மனச வந்து கல்லாக்கிக்கணுமா? அன்ப கூட காமிக்க முடியாம போயிறணுமா? அப்படின்னு நெறைய கேள்விகளோட இந்த கதை நம்மள சிந்திக்க வைக்குது. இதோட நம்ம நெறைய விஷயங்கள சிந்தனையோட நிறுத்தாம, நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற இந்த ஏற்றத்தாழ்வோட இருக்கக்கூடிய நெறைய விஷயங்கள நம்மளால என்ன பண்ண முடியுங்கிற ஒரு